எல்லாம் வல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் ஆன்மீக ஒளி நிகழ்ச்சியில் சூரியனுடைய கிருபா கடாட்சத்தை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினத்திலே மகாபாரதத்திலே கர்ண பகவானுக்கு சூரிய பகவான் எப்படி அனுகிரகம் பண்றார் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை சிந்திக்க போறோம். மகாபாரத காவியத்திலே கர்ணனுடைய பாத்திரம் அருமையான ஒரு பாத்திரம். அதுல கர்ணனுடைய வீரங்கள், அவருடைய பிரதாபங்கள்லாம் ரொம்ப அழகா வர்ணிச்சாலும் அவருக்கு எப்போவாவது கலக்கங்கள் ஏற்படும் பொழுது அவர் சூரிய பகவானை மனமாற பிரார்த்தனை செய்கிறார். சூரிய பகவான் அசரீரி ரூபமா அவருக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை பண்றார் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அந்த கர்ண பகவானுடைய வலுவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்றார், ஒரு பிராமண உரு கொண்டு கர்ணனுடைய கவச்ச குண்டலங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு வந்திருக்கார். இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு காஷியஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுறது. இந்த இடத்துக்கு போகும்போது பார்த்து போங்கோ, டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு, இந்த இடத்துல ஒயர்கள் இருக்கு, பார்த்து போங்கோ அப்படின்னு சொல்றவால நம்ம பகவானாவே பார்க்கிறோம். அதை போல கர்ணனுக்கு சூரிய பகவான் பக்கத்துல இருந்தே அனுகிரகம் பண்றார். வாசல்ல ஒரு வயோதிக பிராமணன் வந்திருக்கான். அவன் உன்னுடைய கவச்ச குண்டலத்தை கேட்க வந்திருக்கான். அவனை சாதாரண பிராமணன் நினைக்காதே, அவன் இந்திரன் அப்படிங்கக்கூடிய தகவலை கர்ணனுக்கு எடுத்து கூறி அனுகிரகம் பண்றார். அப்ப பகவான் எவ்வப்பொழுதெல்லாம் நம்ம ஸ்மரிக்கிறோமோ, பிரார்த்தனை பண்றோமோ, அப்பெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கார் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை நம்ம உணர முடிகிறது. அடுத்ததா ஜோதிட ரீதியா இந்த சூரிய பகவான் சிம்ம ராசியில ஆட்சி பெறுகின்றார், மேஷ ராசியில உச்சம் பெறுகின்றார் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை பெற முடிகிறது. இந்த சூரிய பகவான் சொட்சேத்திரம்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டில் இருந்தாலோ அல்லது உச்ச வீட்டில் இருந்தாலோ அவளுக்கு படிப்பு, கணிதங்கள் சம்பந்தப்பட்டது, அரசு துறையில வெற்றிகள் இவைகள்லாம் ஏற்படுறது. இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தோட புத பகவான் சேரும்போது ஜோதிட கலைகள்ல வல்லுநர்களாகவும் கணிதங்கள் போடுவதில் வல்லுநர்களாகவும் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது. அப்ப இந்த சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை ஜோதிட ரீதியாகவும் சிந்திக்க முடிகிறது. அடுத்ததா இந்த சூரிய பகவான் ஆதி காலங்கள்ல எந்த ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல ஒரு ஃபயர் வேணும், பகல்ல நெருப்பு வேணும்னா சூரிய காந்த கல் அப்படின்னு ஒரு கல் வச்சிருப்பா. அந்த சூரிய காந்த கல்லை வச்சு அதன் கீழே மெல்லிய துரும்புகள், பஞ்சு போன்ற நார்கள் இதை வச்சு அந்த சூரிய ஒளியை ஃபோக்கஸ் பண்ணா அதுலேருந்து அக்னி கிடைக்கும். அந்த அக்னியை வச்சு ஹோமங்கள் பண்ணுவா, கானகத்துல எப்படியெல்லாம் அக்னியை உண்டு பண்ணுவா அப்படிங்கக்கூடிய சிந்தனையை பெற முடிகிறது. இப்ப அதே சிந்தனையை இன்றைய விஞ்ஞான ரீதியா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கக்கூடிய லென்ஸை வச்சு, அந்த லென்ஸை வச்சு குழந்தைகள்லாம் விளையாடும். பகல்ல அந்த கான்வெக்ஸ் லென்ஸை வைக்கும், அதோடைய ஃபோக்கஸிங் பாயிண்ட் குவிய தூரத்துல ஒரு சின்ன பஞ்சை வச்சு அப்படியே அந்த பஞ்சு அப்படி எரியும். அப்ப அன்றைய மெய்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை இன்றைய விஞ்ஞான ரீதியாக உணர முடிகிறது. அன்னைக்கு சூரியகாந்த கல் அப்படின்னு இருந்ததுதான் இன்றைய லென்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை உணர முடிகிறது. அடுத்ததா இந்த சூரிய பகவானை தியானிக்கும் பொழுது சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, அழகான ரதம், அது மேல அப்படியே ஒளி பொருந்திய சூரியன் வந்துருக்கார், கீழே 7 குதிரைகள் இருக்கு, அந்த 7 குதிரைகள்ல சூரிய பகவான் சவாரி பண்ணிட்டு ஆனந்தமா வரார் அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் அட்வான்ஸா பிலாசபிக்கலா பார்த்தோம்னா அந்த 7 குதிரைகளும் 7 வர்ணங்கள்ல இருக்குங்கக்கூடிய ஆதாரங்களும் சாஸ்திரத்துல இருக்கு. இன்னைக்கு அந்த 7 குதிரைகள், ரதங்கள், ஒளி இவை எல்லாத்தையும் விஞ்ஞானம் என்ன சொல்றது,
ஒரு முப்பட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடியில சூரிய ஒளியை பாய்ச்சினோம்னா அது 7 விதமான வர்ணங்களை ஏற்படுத்துறது. அதுக்கு விப்ஜிஆர் அப்படின்னு பேரு அப்படின்னு இன்றைய விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. அப்ப அன்றைய மெய்ஞானம் கூறிய 7 குதிரைகளை இன்றைய விஞ்ஞானம் விப்ஜிஆர் அப்படின்னு நிரூபிச்சிருக்குன்னா அன்றைய பெரியோர்கள் சாஸ்திர சம்பிரதாய ரீதியாக கூறிய விஷயங்களை இன்றைய விஞ்ஞானம் நமக்கு எடுத்து கூறுகிறது. அப்ப அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிச்சயமாக உண்மைதான் அப்படிங்கக்கூடிய உணர்வை நாம் பெற முடிகிறது. இப்ப இந்த சூரியனை சாஸ்திரோக்தமா சம்பிரதாய ரீதியா நம்ம சிந்திச்சோம். இந்த சூரியனை இறை வழிபாடு மூலம் வழிபட்டதற்கான ஆதாரங்களை ராமாயணத்துல பார்த்தோம், அதே மாதிரி மகாபாரதத்துல பார்த்தோம். இப்ப அடுத்ததா மொஹஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய புதைகுண்ட நகரங்கள்ல அங்கு வாழ்ந்த ஆரியர்கள் திராவிடர்கள் சூரியனை வழிபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தையும் இன்றைய வரலாறு மூலமா உணர முடிகிறது. சூரிய பகவானுடைய தனிப்பெரும் கருணையை எப்படியெல்லாம் ஆதிசங்கர பகவத்பாதால் கூறியிருக்கா அப்படிங்கிறத நாளைய நிகழ்ச்சியில நம்ம சிந்திக்க போறோம். எல்லாருக்கும் பகவானுடைய கிருபா கடாட்சம் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.